Hi friends, today recipe Hyderabad style mutton biryani. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. இப்போ ஹைதராபாத் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எலும்பும் கறியுமா மட்டன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 100 ml வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனுக்கு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். அடுத்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வச்சுருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். அப்புறம் தயிர், அடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மட்டன் பிரியாணி வந்து ஈஸியான ப்ராசஸ் தான். அடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அப்புறம் பச்சை மிளகா வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கங்க, சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து முக்கால்வாசி வந்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சுருங்க, கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் வேக ஒரு 20 நிமிஷம் 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கர்லலாம் இன்றைக்கி வைக்கலை. ஸோ டேரெக்டாக நான் வந்து சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஸோ வச்சுருக்க மட்டனை நம்ம வச்சுருக்க சட்டியில் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் எந்த தண்ணியும் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வந்து இது மட்டனை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த வித தண்ணி எதுவும் சேர்க்கல. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆயிலுமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரைஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ரைஸை தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். ரைஸ் வந்து 75% வந்து குக்கானால் போதும், நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரைஸு நல்லா ஒரு 75% வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். 2 விதமாக தம் போடலாம். ஸோ நான் வந்து இந்த நம்ம ரைஸை வடித்த தண்ணியும் வச்சும் நீங்கள் வந்து தம் போடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பேனில் வச்சுருக்கிறதுனால ஸோ நான் வந்து சப்பாத்தி மாவை சுற்றிலும் வச்சு தம் போட போகிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வடித்த தண்ணியை கூட மேலே வச்சு தம் போடலாம். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் மேலாப்பில் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுடலாம். அப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாலில் சஃப்ரான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ரை பண்ண வச்சுருந்த ஆனியனில் ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரைஸ் வடித்த அந்த தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 2 விதமாக தம் போடலான்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி மாவு வச்சு தான் இன்றைக்கி வந்து தம் போட போகிறேன். ஸோ நம்ம எதில் வைக்க போகிறோமோ அந்த மூடியில் ஃபுல்லாக சப்பாத்தி மாவை ஃபுல்லாக சுற்றி விட்டுறலாம். எந்தவித காற்றும் போகாதது மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நடுவில் ஹோல் வேறு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து சப்பாத்தி மாவு வச்சே கவர் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வடித்து வச்ச தண்ணியை கூட மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் போல் தம் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுக்கலாம். ரைஸ்லாம் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஆல்ரெடி வந்து ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.